من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. தொடர்ச்சியாக மார்க்க உபதேசங்களை பார்த்து வருகிறோம். இதில் நேற்றைய தினம் பையத்துல் ரில்வான், இறை திருப்தி பெற்ற, இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்ட நபித்தோழர்களுடைய பையத்து குறித்த செய்தியையும், இதன் மூலம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியையும், அது சம்பந்தமான அந்த மரம் குறித்த செய்தியும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். முதலில் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, தூதுவரை அனுப்புனாங்க. அதுல முதல்ல யாரு தூதுவரா போனது? முதல்ல யார சொன்னாங்க ரசூலா தூது போக சொல்லி? உமர். அடுத்து போனது யாரு? உஸ்மான். உஸ்மான் என்ன பண்ணாரு? வர்றதுக்கு தாமதமானதானதான் ரசூலா என்ன செஞ்சாங்க, நான் போர் செய்வேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒட்டகம் உட்கார்ந்துருச்சுல தரையில. ஏன் உட்கார்ந்துச்சு? காபத்துள்ளால புனிதமான இடத்துல ஒரு போர் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆபிரகாம், யமன் நாட்டு மன்னன் ஆபிரகாம் எப்படி அல்லாஹ் தடுத்து நிறுத்தினானோ அதே மாதிரி இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் தடுத்தினான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி ரசூல்லா தூது அனுப்புனதுக்கு பிறகு இப்ப என்ன பண்றாங்கன்னா, குறைஷிகள் தூது அனுப்புறாங்க. குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா, உஸ்மான் அவங்க திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்ததுக்கு பிறகு குறைஷிகள் தூது அனுப்புறாங்க. குறைஷிகள் யார் அனுப்புறாங்கன்னா, புதைல் பின் வரகா அல் ஹுசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவரை அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அவரு குசா குலத்தை சேர்ந்த நபராக இருக்கிறார். அந்த பகுதியில குசா என்ற குலத்தாரை சேர்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரசூலாட்ட ஒரு எச்சரிக்கையை செய்றாரு. தூது சொல்ல வந்த மாதிரி இல்ல. அவர் வந்தவொடனே என்ன சொல்றாருன்னா, ரசூலாவை எச்சரிக்கைப்படுத்துறாரு. எப்படி எச்சரிக்கை செய்யறாருன்னா, காப் பின் லூஆய் மற்றும் அமீர் பின் லூஆய் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் தலைமையில ஹுதைபியாவுடைய ஜீவநதி பக்கத்துல அவங்க முகாமிட்டு இருக்கிறாங்க. உங்களை காபாவுக்குள், அதாவது மக்காவுக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு அவர்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையோட முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு தூது செய்திய. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாங்கள் யாருடனும் போர் புரிவதற்காக வரல, நாங்க யாரு கூடயும் சண்டை போடுறதுக்கு வரல. நாங்க வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, முழுக்க நாங்க உம்ரா செய்யறதுக்கு தான் வந்தோம். வணக்க வழிபாடு செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். அதை விட்டு வேற காரணமே கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, ஏற்கனவே குறைஷிகளுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த கால போர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பத்ரு போர், உஹது போர், அஹ்ஸாப் யுத்தம், பனு குறைரா, பனு போன்ற அந்த டாபிக் எல்லாம் சொல்லிட்டு வந்தல, அதுல எல்லாமே பெரும் தோல்விதான். அதனால ரசூலா சொல்றாங்க, குறைஷிகள் நிறைய போர் பண்ணி சண்டை போட்டு நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களிடத்துல நான் ஒரு ஒப்பந்தம் செய்துக்கிறேன். அந்த ஒப்பந்தம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறேன். இதற்கு இடையில யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தயாராக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் நான் ஒரு ஒப்பந்தத்துக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம இதையெல்லாம் நீங்கள் மறுத்து விட்டால், இதையெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மறுத்து விட்டால், நான் என்ன செய்வேன், இந்த விவகாரத்தில், இந்த பிரச்சனையில போர் என்பது என் மீது கடமையாக்கப்பட்டு என்னுடைய தலை துண்டிக்கப்படும் வரை நான் இதில் என்ன செய்வேன், நீடித்திருப்பேன், போர் செய்வேன் தாங்க ரசூலா. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அல்லாஹ் தன் திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வான், நடத்தியே தீர்வான் என்று புதையல்கிட்ட என்ன செய்றாங்க, ரசூலா சொல்லிட்டாங்க. அவரு ரசூலாவை எச்சரிக்கை பண்ணாரு. ரசூலா திரும்ப செய்தி சொல்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்களும் ஒரு எச்சரிக்கையை சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, ஒரு கான்வர்சேஷன்ல பேசிக்கிட்டாங்க. பேசினதுக்கு பிறகு நீங்கள் சொல்வதை நான் என்ன செய்வேன், குறைஷிகளுக்கு அப்படியே எடுத்து சொல்வேன். குறைஷிகள்கிட்ட போய்
நீங்க சொன்னீங்கல்ல, இதை நான் அப்படியே என்ன செய்வேன், அவர்களிடத்தில் நான் போய் எடுத்து சொல்வேன் என்று சொல்லி வந்தவர் என்ன செய்யறாரு, புதையல் என்ன செய்யறாரு, திரும்பி போறாரு, குறைசிகள்கிட்ட போறாரு. திரும்பி போய் அந்த மக்கள் இடத்துல பேசுறாரு. ரசூல்லா வந்து இப்படி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ரசூலுல்லாவுடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஷிகள்கிட்ட சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சில அறிவியலிகள், சில முட்டாள்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்துங்க, உங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் நாங்க கேட்க தயாரா இல்ல, முகமது என்ன சொல்லியிருந்தா என்ன, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. அதில் சிறந்தவர்கள் அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வாங்க, முகமது என்ன சொன்னாரு சபையில வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சபைக்கு கூப்பிட்டு அந்த விவகாரத்தை கேட்கிறாங்க. அப்பவும் திரும்ப என்ன செய்யறாரு, புதையல் என்ன சொல்றாரு, நடந்த சம்பவத்தை முகமது இந்த மாதிரி சொன்னாரு, குறைஷிகளுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு, நிறைய போர் செஞ்சு நிறைய இழப்புகள், சொத்து இழப்பு, உயிர் இழப்பு, நிறைய இழப்பு ஆகி போச்சு, ரொம்ப நாளா போராடியாச்சு, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு பாடுபடுவேன், உழைப்பேன், என் தலை துண்டாகும் முறைகளுக்கும் பாடுபடுவேன் எல்லாம் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகு புதையல் கூறிய கருத்துக்களை கேட்ட உடனே அதுல இன்னொருத்தர் எந்திக்கிறார். புதையல் இந்த மாதிரி சொல்லிட்டார், சொன்னதற்கு பிறகு சபையில தானே சொல்றாரு, அதுல ஒருத்தர் எந்திக்கிறாரு. உர்வா பின் மசூத் அசாபி என்று சொல்லக்கூடியவர் எந்திக்கிறார். உர்வா எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, அவர் குறைசிகளுக்கு நன்மை செய்யக்கூடியவரா இருக்காரு, குறைசிகளுக்கு மக்காவாசிகளுக்கு நன்மை நாடக்கூடியவர், நலம் நாடக்கூடியவரா இருக்காரு. இந்த குறைசிகளுக்கு அவர் செஞ்ச நன்மையெல்லாம் எடுத்து சொல்றாரு, முதல்ல பெருமையா நினைச்சாரு, அதை பேசுறாரு. பேசிட்டு, முகமது உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அதனால எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவரிடத்தில் செல்வதற்கு நீங்கள் எனக்கு செய்யுங்க, அனுமதி அளியுங்கள் என்று யார் கேட்கிறா, இப்போ உருவா கேட்கிறாரு. உருவான்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு. முதல் புதையல் வந்தாரு, இப்போ உருவா கேட்கிறாரு. உருவா நினைச்சாரு, நான் போகட்டுமா, நான் போய் பேசிட்டு வரட்டுமா, எனக்கு நீங்க அனுமதி தாங்கன்னு குறைஷிகள்கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க, குறைஷிகள் என்ன செய்யறாங்க, அவருக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக என்ன செய்யறாரு, உருவா புதையல் சொன்ன அதே கருத்தோட ஸ்டாப் ஆன அந்த பேச்சுவார்த்தை உருவா உள்ள வரும்போது அதே மாதிரிதான் ரசூல் ஆரம்பிக்கிறாங்க. உருவாட்டி என்ன சொல்றாங்கன்னா, புதையல்கிட்ட சொன்ன அதே கருத்தை தான் சொல்றாங்க. முதல்ல புதையல்கிட்ட என்ன பேசினாங்களோ சேம் டிட்டோ அதே தான் என்ன செய்றாங்க, உருவாட்டையும் சொல்றாங்க. இத சொன்னதுக்கு பிறகு இப்படி பாக்குறாரு உருவா, எல்லாரையும் அப்படி சுத்தி சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு, உங்களுக்கு முன்னாடி யாராவது அரபு குலத்தை சேர்ந்தவங்களை அடியோடு அழிச்சதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரசூலா பார்த்து. நீங்க இந்த மாதிரி போர் செய்யணுங்கிறதுக்காக இந்த இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு முன்னாடி யாராவது இப்படி சண்டை போடுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாங்களான்னு நம்ம கேட்போம்ல நடைமுறையில, அதே மாதிரி உருவா என்ன செய்யறாரு, ரசூலாட்ட கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி அரபு குலத்தை அழிக்கிறதுக்காக இப்படி ஆள் திரட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க தான் இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த பேச்ச போடுறாரு. அதுக்கப்புறம் ரசூலா கிட்ட இன்னொரு விதமான சொல்றாரு, போர்ல வேற மாதிரி முடிவாயிடுச்சுன்னா, அதாவது கீழே விழுந்தா மீசையில மண் ஓட்டக்கூடாதுங்க மேல ஒரு கெத்து காட்டுறாரு. அங்க வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய பேச்ச வந்து ஒரு வீரமா ஒரு பெரிய தோரணையில அவர் காட்டுறாரு. ஒருவேளை போர்ல வேற மாதிரி முடிவாய் குறைஷிகள் எல்லாம் ஜெயிச்சு உங்க முஸ்லிம் தோழர்களை எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் நீங்க என்ன செய்வீங்கன்னு ஒரு கேள்வியும் கேட்டுட்டு அப்படியும் மறுபடியும் பாக்குற சஹாபாக்கள் அப்படி பாக்குற, பார்த்துட்டு சொல்றாரு, நான் பலதரப்பட்ட முகங்களை இங்கே பார்க்கிறேன், பலதரப்பட்ட முகங்களை இங்கே பார்க்கிறேன். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, பயந்தவர்களாக, போரில் புறமுதுகிட்டு விரண்டோடக்கூடிய கோழைத்தனம் உடையவர்களாக இவர்களை நான் பார்க்கிறேங்கிற. யார் சொல்றாரு, எதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து முஸ்லிம்களை பார்த்து இந்த மாதிரி சொல்றாரு. உருவா இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் எந்திரிச்சிட்டாங்க, கோபப்பட்டு எந்திரிச்சு கடுமையான முறையில திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டிட்டு அவங்க, நாங்க போர்ல விரண்டு ஓடிடுவோமா, நாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளா என்று சொல்லி அவங்க கடுமையான திட்ட உடனே இந்த உருவா வந்து பதிலே சொல்லல. ஏன்னா மக்காவில் இருக்கும்போது அபூபக்கர் வெளியில அவங்கள்ட்ட இந்த உருவா என்ன செஞ்சிருக்கிறாரு, சில உதவிகளை வாங்கி இருக்கிறார். உதவி செஞ்சதுனால
அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க திட்டின திட்ட என்ன செஞ்சுக்கல, பெரிய ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்கவே இல்லை. சகிப்புத்தன்மையோட அவர் என்ன செஞ்சாரு, அதை கடந்து விட்டார். அதுக்காக எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. பிறகு நபி தோழர்கள் மறுபடியும் கூர்ந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்துருச்சுல்ல, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு, பயங்கரமா ஒரு வீர தீனமான ஒரு பேச்சை கொடுத்தாரு, ஸ்பீச்சை கொடுத்தாரு. திருப்பி அவங்களும் நாங்க ஒண்ணு கோழைகள் கிடையாது, வீரர்கள் அப்படி இப்படின்னு பேசணும்னு இவர் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டா கையாளுன்னு சொல்லிட்டு டவுன் ஆயிட்டாரு. நபி தோழர்களை மறுபடியும் கூர்ந்து பார்க்காரு. அவர்களுடைய நற்பண்புகளையும் கட்டுப்பாடையும் சகோதரத்துவத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரசூலா அப்படியே இப்படி பாக்குறாங்க. ரசூல்லாவே அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாரு, சென்றார், போயிடுறாரு. போயிட்டு தன் மக்கள் இடத்துல போறாரு, மறுபடியும் குறைசிகள்கிட்ட போறாரு. குறைசிகள்கிட்ட போய் அங்க போய் என்ன சொல்றான்னா, நான் எத்தனையோ மன்னர்களிடத்துல சபையில தூதுக்குழுல போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறாரு. ரோமாபுரி மன்னன் சீசரிடம் போயிருக்கேன், பாரசீக மன்னன் இஸ்ராவிடம் போயிருக்கிறேன், அபிசீனியா மன்னன் நஜாசியிடம் போயிருக்கேன். அங்க எல்லாம் பார்க்காத ஒரு கட்டுப்பாடை சகாபாக்களுடைய முகத்தில் பார்த்தேன், அவர்களுடைய தோரணையில் பார்த்தேன் என்று இங்க வீரதீரமா பேசிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வீரதீரமா பேசிட்டு என்ன செஞ்சாரு, அங்க போய் எதிரிகளுடைய சபையில சகாபாக்களை புகழ்ந்து பேசுறாரு. இங்கேயும் விட்டு கொடுக்கல, அங்க போய் என்ன செய்றாரு, நம்ம இந்த மாதிரி சகாபாக்கள் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சகாபாக்களுடைய தன்மையை எதிரிகளிடத்துல குறைஷிகள் இடத்துல என்ன செய்றாங்க, உயர்ந்து புகழ்ந்து பேசக்கூடிய நிலைய சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, புதையல்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் இதுக்காக வரல, உம்ரா செய்யதான் வந்திருக்கேன், இல்லைன்னா நீங்க மறுத்தீங்கன்னா குறைஷிகளுக்கு ஓய்வுலாம் அந்த விஷயத்த திட்டத்தை மறுபடியும் சொல்லி முகமது நல்ல திட்டத்தோட தான் வந்திருக்கிறாரு, அவரை என்ன செய்ய வேண்டாம், நாம் தடுக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த விஷயத்த சொல்றாங்க. இதற்கு பிறகும் இன்னும் 2-3 தூதர்கள் வராங்க, அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.